அடுத்தபடியாக பவுல் அப்போஸ்தலன் சொல்றது என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு? வியாகுலமோ, டிஸ்ட்ரெஸ். வாழ்க்கையில சில காரியங்கள் நமக்கு நடக்கிற வேளையில வியாகுலம் ஏற்படுகிறது. யோபின் புஸ்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் படிக்கிற வேளையில யோபுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருந்திருக்கிறது. அது என்ன? அவருடைய 7 பிள்ளைகளும் 7 ஆண்களும் 3 பொம்பளை பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. ஆமா, அவருடைய சொத்தெல்லாம் இழந்து போயிட்டாரு. அவருக்கு பெரிய வியாகுலம். ஐயோ, அப்படி ஒரு நிலைமையா? அப்படி அவர் எதிர்பாராத ஒரு காரியம் அவருக்கு நேரிட்டு இருக்கிறது. ரொம்ப வியாகுலம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனா 22 யோபு 1:22 சொல்லுது, இவை எல்லாவற்றிலும் யோபு தன் நாவினால் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. யோபு அவருக்கு என்ன எதிரடையான காரியங்கள் எவ்வளவு நடந்திருந்தாலும், ஆனா இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியும். இது யாரால நடந்தது? சாத்தானால நடந்தது. உண்மைதானா? உண்மைதான். ஆண்டவர் அனுமதித்தாரா? ஆண்டவர் அனுமதித்துதான் நடந்தது. ஆண்டவருடைய பட்சத்தில் யோபு இருக்கிறார் என்பதை சாத்தானுக்கு ஒரு சவாலாக சொல்லும்படியாகத்தான் ஆண்டவர் அனுமதித்தார். Even after all this, Job did not sin. He did not accuse God of doing anything wrong. இவை எல்லாவற்றிலும் யோபு தன் நாவினால் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. வியாகுலம் வந்தாலும், எதிர்பாராத வேதனைகள், துன்பங்கள், இழப்புகள் நேரிட்டாலும், ஹல்லேலூயா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு வியாகுலம் என்னை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம எதிர்பாராத சில நஷ்டங்கள், கஷ்டங்கள், இழப்புகள் வரும், வரலாம், வந்திருக்கலாம். அப்ப என்ன செய்யலாம்? ஐயோ, எனக்கு சொத்தை இழந்தேன், என் பேர பிள்ளைகளை இழந்தேன், என் குடும்பத்தில் எங்க தாத்தாவை இழந்தேன், எங்க பாட்டி இழந்தேன். ஐயோ, நான் நினைச்சு கூட பார்க்கல, கனவு கூட காணல. இப்ப வியாகுல மாதா பிடிச்சுக்கிட்டாங்களா? வியாகுல மாதா எப்படி இருக்கிறாங்க? வியாகுல மாதா சோமா இருக்கிறாங்களா? வியாகுல மாதாவை ஒன்று கூப்பிடண்டாம். வியாகுலமான சூழ்நிலைமை. If you are in distress, call unto the Lord. ஆண்டவரை கூப்பிடு, He will deliver you. ஐயோ, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, வியாகுலமா இருக்குது. ஏன்? நான் எவ்வளவு பெரிய பதவியில வேலை பார்த்துட்டு இருந்தேன், என்ன திடீரென்று வீட்டுக்கு போட சொல்லிட்டாங்க. I am in distress. கடவுளே, நீர் இப்படி அனுமதிக்கலாமா? ஆனால் இப்படி நீ செய்யலாமா? Even if I am in distress, it cannot separate me from the love of God. Hallelujah. அந்த பாதையின் வழியாக நானும் வந்திருக்கிறேன். Hallelujah. வியாகுலம் நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். Hallelujah. உங்க வாழ்க்கையில வியாகுலம், எதிர்பாராத சாவு, வேதனை, இழப்பு, நஷ்டம் வந்திருக்கா? வந்திருக்கும். அப்ப என்ன பண்ணீங்க? அவ்வளவுதான். இனிமேல் நம்ம இயேசு நாட்டில் போயிடவே கூடாது, தலையை வச்சுக்கிட கூடாது. வியாகுலம் எனக்கு வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்க எதிர்பாராத நேரத்தில் உங்க புருஷன்மாரை நீங்கள் இழந்ததை நான் அறிவேன். உங்களுடைய துக்கத்தில் நாங்களும் பங்கு பெற்றோம், எங்களுக்கும் அதிலே பங்கு உண்டு. ஆனால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்திலே வந்ததும் எங்களுக்கு ஏற்பட்டதாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். எங்க குடும்பத்தில் வியாகுலப்படக்கூடிய காரியங்கள் எங்கள் சகோதரர்களுக்கு ஏற்பட்டது உண்மை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கவில்லை. ஹல்லேலூயா. எல்லாம் நல்லா நடந்துனா, எல்லாம் சந்தோஷமா இருந்துனா, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்னதான் நடந்தாலும் இயேசு எனக்கு நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய அன்பை விட்டு எனக்கு ஏற்படக்கூடிய வியாகுலமான சம்பவங்கள், காரியங்கள் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் தேவனுடைய கிருபை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அடுத்து அந்த ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14 நீங்க படிச்சீங்கன்னா, அந்த ரூத்து உடைய வாழ்க்கையில அவள் எதிர்பாராத ஒரு காரியம் ஏற்பட்டிருக்கிறார். She was also in distress one day. ஒரு நாள் அவளும் இப்படி வியாகுலத்துக்குள்ள ஆகிட்டார். அவளுக்கு புருஷன் ஒரு நாள் செத்து போயிட்டாரா. ஆண்டவரே, இப்படி நடக்கலாமா? அவளுக்கு ஒரு பிள்ளை கூட இருந்ததா தெரியல, பிள்ளை இல்ல. மாமியார் வயசாகி போயிட்டு நகோமி, அவ வெளியூர்காரி இல்லையா, அவ பெத்லகேம்ல இருந்து வந்தவ. அவளுக்கு மாமனாரு செத்து போயிட்டாரு. அவளுக்கு புருஷன் நல்லா இருந்திருக்கிறான், அழகா இருந்திருக்கிறான், அவ செத்து போயிட்டார். அவளுக்கு ஊர்ல தான் இருக்கிறா, மோப் தேசத்துல தான் இருக்கிறா.
மாமியார் வயசான கிழவி, மாமியார் சொல்லிட்டா நீ போயிரு, உனக்கு இனத்தோட சனத்தோட உன் ஊரோட போய்க்கா அப்படின்னு மாமியார் சொன்னா அவ போக மாட்டேன் நிக்கிறா. மாமியாரை விட்டு போக மாட்டேன் நிக்கிறா. அவளுக்கு வாழ்க்கையில வியாகுலம் நேரிட்டது உண்மை, ஆனாலும் அவள் பிரிந்து போகவில்லை. ஹல்லேலூயா. அப்படிதாங்க இருக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கையில. அவள் நினைச்சிராத ஒரு காரியம் அவளுக்கு நேரிட்டு இருந்திருக்கிறது. இப்ப அவ என்ன பண்ணிட்டா, இதாண்டா சான்ஸ், நம்ம எப்படா நம்ம வீட்டுக்கு போயிடலாம், புருஷன் வீட்டை விட்டு ஓடிடலான்னு தான் அவன் கல்யாணம் பண்ணி அவ பிள்ளை பெற்றவ நினைச்சிட்டு இருக்கிறான். அதுதான் நீ நினைச்சிட்டு இருக்கிற தப்புன்னு நான் சொல்லிட்டு நிக்கிறேன். இவளுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. 14 இருக்கு. ரூத் clung to her. அவளை பிடித்துக் கொண்டாள், பற்றி கொண்டாள். ரூத் மாமியார்கிட்ட சொல்றா, ரூத் said, entreat me not to leave you or to turn back from following after you. உம்மை விட்டு பிரிந்து போகிறதை குறித்து என்னோட பேச வேண்டாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை விட்டு எனக்கு இழப்புகள் நேரிட்டாலும், வியாகுலப்படக்கூடிய காரியங்கள் நேரிட்டாலும் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாங்க, அப்படிதான் நான் பைபிளை படிக்கிறேன். 2 எடுத்துக்காட்டுகளை தான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். முதலாவது யோபு சொல்லுகிறார், in all this Job did not sin nor charge God with wrong. அடுத்து ரூத்தை பற்றி படிக்கிறோம். அவள் மாமியாரை பற்றி கொண்டாள், உன்னை விட்டு பிரிந்து போகிறதை குறித்து பேச வேண்டாம். வாழ்க்கையில துன்பங்கள் வியாகுலம் பெயரிட்டாலும் அந்த பேச்சுக்கு இடமில்லை. ஹல்லேலூயா. அவன் மாமியாரே பிடிச்சிட்டு இருந்தா அவளுக்கு ஒரு வாழ்வு வந்தது, மறுவாழ்வு கொடுத்தார் ஆண்டவர். வியாகுல சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவரை பிடிச்சு விட்டேன்னா ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றி விடுவார். இருளை வெளிச்சமாக மாற்றுகிற தேவன் அல்லவா. வியாகுல நேரத்தில் நேயனே ஸ்தோத்திரம், வியாதி படுக்கையில் சகாயனே ஸ்தோத்திரம், வந்தனோ தந்துமை சொந்தமாய் போற்றுவேன், இந்த வேளைதனில் வந்தருள் ஈகுவி. ஹல்லேலூயா. அவ்வளவுதான். என் வாழ்க்கையே இருளா போச்சு, மண்ணா போச்சு. இனி எனக்கு என்ன வாழ்க்கை? அவ்வளவுதான் என் கதி, எனக்கு தலையெழுத்து, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நாசமா போச்சு என் வாழ்க்கை. அம்மா அப்படியா? என் பிள்ளைகளெல்லாம் செத்தாங்க பாத்தியா? யோபு எல்லாரும் போயிட்டாங்களா? சொத்தெல்லாம் போச்சா? அவ்வளவுதானே. இனி இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறார். வியாகுல நேரத்தில் ஆண்டவர் நம்ம விட்டு போயிடாதுங்க. கொஞ்சம் சரியா இருங்க, ஸ்டெடியா இருங்க. ஹல்லேலூயா. புருஷனை இழந்த பிறகு இனி என்ன எனக்கு வாழ்க்கை? இனி நான் சூடத்தை கொளுத்த போறேன், சாம்பிராணிய போட போறேன், இனி நான் பட்டை அடிக்க போறேன், சுவாமி சரணம் அப்படின்னு சொல்ல போறேன். நோ, அதுக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வியாகுலத்தை மாற்றுவார். ஆண்டவர் உன்னை மகிழ்ச்சியாக்குவார். உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட வியாகுலம் எல்லாம் போயிரும். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் உன்னுடைய உள்ளத்தை நிரப்பும். சமாதானத்தின் தேவன் உன்னோடு கூட இருப்பார், உன்னை பராமரிப்பார், பாதுகாப்பார், ஆதரிப்பார், அரவணைப்பார், கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் அன்பை விட்டு உபத்திரவம் பிரிக்க முடியுமா? தியாகம் பிரிக்க முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. ஆரீஸ்வர் தைரியமா உறுதியா இருக்கிறீங்களா? உறுதியா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. வேற என்ன சொல்றாரு? உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ, உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ, துன்பம் பிரிக்குமா? பிரிக்காதுன்னு சொல்றாரு பவுல். அது எப்படி நமக்கு துன்பமோ? அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை படிக்கிற வேளையில அப்போஸ்தலர்களுக்கு துன்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனா அவங்க என்ன செய்யிட்டு இல்ல, ஆண்டவரை விட்டு போயிட்டே இல்ல, ரொம்ப ஸ்டெடியா நல்லா இருந்திருக்கிறாங்களே. ஆமா, அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை படிக்கும் பொழுது பாருங்கள். பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் இறைந்து அப்போஸ்தலரை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். The high priest rose up and all those who were with him laid their hands on the apostles and put them in the common prison. அப்போஸ்தலர் மேல கையை போட்டு
அவங்கள அடிச்சிருக்கிறாங்க, அவங்கள ஜெயில போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் அவ்வளவுதான், எல்லாரும் பழைய தொழிலுக்கு போனாங்களா? போகல. அப்போஸ்தலர்கள் எல்லாருமே ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகாமல் உறுதியாய் நிலைத்திருந்து அப்போஸ்தலர்கள் உறுதியாய் நிலைத்திருந்து கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. ஐயோ, துன்பம் வந்துட்டானா நம்ம என்ன செய்யலாம்? எங்க ஓடியில இனிமேல் ஊழியம் செய்யலாம் முடியாதுங்க. ஊழியம் செய்ததெல்லாம் அந்த காலம். இனிமேல் நமக்கு சில துன்பங்கள் வருமானா நம்ம ஊழியம் செய்யறத விட்டுட்டு உத்தியோகம் பார்க்க போயிடலாமா? ஏதாவது தொழிலுக்கு போயிடுவோமா? விவசாயத்துக்கோ, பயிரிடுறதுக்கோ, மீன் பிடிக்கிறதுக்கோ, வியாபாரத்துக்கு போமா? வியாபாரத்துக்கு போனா கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கு என்ன செய்கிறது? வியாபாரத்துக்கு போனா நேரம் ஆகும். அதுதான் இன்னைக்கு வியாபாரத்துக்கு போக கூடாதுன்னு சொல்றது. அதுக்கு தான் இப்படி வாட்சியம் காட்டுனது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. யூ ஆர் ராங். சம்டைம்ஸ் யூ கோ ராங். ஐ ஷோட் த வாட்ச் ஃபார் சம் அதர் குட் பர்பஸ். இதா கவனிங்க. நமக்கு துன்பம் வந்துட்டு இனி எல்லாம் நம்ம பைபிளும் படிக்க முடியாது, பாட்டும் பாட முடியாது, இனி சபைக்கும் போக முடியாது. எல்லாரும் பயமுறுத்துறாங்க. நாட்டமா கூப்பிட்டு என்னோட சொல்லிட்டாரு, இனிமேல் நீ சபைக்கு இயேசுநாதர்னு எல்லாம் போன நாங்க அம்மாவுக்கு தெரியப்படுத்தி உன்னை வீட காலி பண்ண வச்சிருவோம். அப்படியா? ஐயோ பயமா இருக்கு. இந்த இயேசுநாதருக்கு வசனம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கலத்திடு. அப்பதான் நாங்க ஒன்னு விட்டு வைப்போம். அப்படியா? நாட்டமா சொன்னாரா? நீ கவலைப்படாத, இந்த துன்பம் இன்பமாக மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் மாத்திடுவாரு. அவருக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. நீ ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகிடக்கூடாது. என்ன துன்பம் வந்தாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகாம இருந்தா உனக்கு ஒரு நாள் வருகிறது. ஜீவ கிரீடம் சூடிடுவோமே, ஜீவனை வைத்திடுவோம். ஜீவ கிரீடம். ஹல்லேலூயா. துன்பம் வந்தா வந்துட்டு போகுது, எல்லாருக்கும் தான் வருது. விசுவாசிகளை விட துன்பம் யாருக்கு அதிகம் வருகிறது? ஊழியக்காரர்களுக்கு தான் வருது. ஊழியக்காரனை விட விசுவாசிக்கு துன்பம் கூட வருதா? எங்க வந்தது? விசுவாசியை விட துன்பம், துயரம், வேதனை ஊழியக்காரனுக்கு தான். அதுக்காக ஊழியத்தை விட்டுட்டு போயிடலாமா? நம்ம போயிருவோம், வேற ஏதாவது வேலை பார்க்கப்போம். இல்லைன்னா ஒரு ஐடியா இருக்கு. இந்த துன்பம் எல்லாம் வரணும்னா கனடாவுக்கு போய் நம்ம செட்டில் ஆயிட்டா வண்டர்ஃபுல். நீங்க ஏதாவது ஒரு வழி காட்டுனீங்கன்னா நானே முதல்ல போயிட்டு பரவங்களை கூப்பிடலான்னு நினைக்கிறேன். அப்படி செய்யுங்க. நான் முதல்ல போறேன் கனடாவுக்கு. அங்க இருந்து உங்களுக்கு விசா அனுப்புறேனே, நீங்க எல்லாம் இங்க கிடக்கண்டா, இந்தியாவில இருந்து துன்பப்படண்டா, அங்க வந்துருங்க. அப்படி அப்படி ஆண்டவர் சொல்லல. ஆமா, இந்த உலகத்துல நமக்கு துன்பம் எல்லாம் வரத்தான் செய்யுது. ஆண்டவர் கூட இருப்பார். அல்லேலூயா. தைரியப்படுத்துவார், சிறப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் போதனையை படிச்சிருக்கிறீங்களா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? அந்த உயர்ந்த மலையின் மேல் ஏறின பிறகு என்ன சொன்னார்? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Blessed are those who are persecuted for righteousness' sake, for theirs is the kingdom of God. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். நான் நீதியா நேர்மையா வாழுகிறேன். நீதியா நீங்க உத்தியோகம் பாக்குறீங்க, நீங்க லஞ்சம் வாங்க இல்லையா? உங்க மேலதிகாரி லஞ்சம் வாங்கி தர சொல்றாரு, சார் ஐ எம் சாரி, ஐ நெவர் கெட் எனி பிரைப். அப்படின்னா ஒன்ன டிரான்ஸ்பர் பண்ணி தான் ஆகணும். உண்மையா சொல்றேன், திருடமருதூர் தாலுகாவிலே சில ஆண்டுகளுக்கு முன்பு பணிபுரிந்த ஒரு பிராமணர், அவர் ரட்சிக்கப்பட்டவர் அல்ல, குருமூர்த்தி நகரிலே வாழ்ந்து வந்தவர். அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும்தான் இருந்தா, ஸ்கூல்ல படிச்சிருந்தார். என்கிட்ட ஒரு நாள் பேசுறவள்ள சொன்னார், சார் என்னை இங்க இருந்து திருப்பனந்தாளுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டேன். நான் இங்க லஞ்சம் வாங்கலேன்னு உள்ள காரணத்தினால எனக்கு டிரான்ஸ்பர். ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் அவரு சிரிச்சிட்டு சொல்றாரு, நான் அதை பொருட்டாக எண்ணவில்லை, நான் அதுக்காக அடிபணிஞ்சு லஞ்சம் வாங்கி அதிகாரிக்கு கொடுக்க முடியாது, எனக்கு டிரான்ஸ்பர் பண்ணா பண்ணிட்டு போட்டுன்னு அவரு சொல்றாரு. எனக்கு ஆச்சரியமா போயிட்டு, நம்ம விசுவாசிகளுக்கு இப்படி ஏதோ வந்துன்னா அழுவாங்க. இனிமேல் நான் முன்னால போல சபைக்கெல்லாம் வர முடியாது, எனக்கு டிரான்ஸ்பர் தெரியல, எனக்கு பதவி நீக்கம் செய்ய முடியாது, கஷ்டம். யூ ஆர் டிமோட்டட். பதவி இறக்குறாங்களா? ஐயோ ரொம்ப சங்கடம் தான். துன்பம் வருகிறது, நீதி நிமித்தம் துன்பம் வருகிறது. தாவீது ஓத்திரம் மட்டும்தான் வந்து நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களா? இதா பாரு, 9ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் அங்க இருக்கு. தாவீதுக்கு ஓத்திரம் ரொம்ப இருந்திருக்கு. ஓத்திரம் மட்டும் இல்ல, துன்பம் இருந்திருக்கு. ஓத்திரம் அண்ணன், துன்பம் தம்பி. இப்ப புரியுதா என்னது? அதான் 9ஆம் சங்கீதம்
14ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும், துன்பத்தை நோக்கி பாரும். மை லார்ட், கன்சிடர் மை ட்ரபிள் ஃப்ரம் தோஸ் ஹூ ஹேட் மீ. எனக்கு துன்பத்தை கொஞ்சம் பாரும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வேண்டுகிறார். ஐயோ துன்பமா வருது, ஐயோ தாவீது ராஜாவே இப்படி, அவருக்கே எப்படின்னா உங்களுக்கு ஏதாவது துன்பம் வந்திருக்க? இந்த துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நாம் காணும் போது, அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த ஓட்ட ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே, அந்த நாடு சுதந்தரிப்பே. இந்த காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இந்த துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நாம் காணும் போது, அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே, அந்த நாடு சுதந்தரிப்பே. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, glory to God, hallelujah, hallelujah, praise the Lord, hallelujah, hallelujah, praise the Lord, hallelujah, praise the Lord. துன்பம் வருதாமே, கர்த்தாவே எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் ஒரு துன்பத்தை பார்த்துக்கிடுன்னு சொல்றாரு. தாவீது அரசனுக்கு துன்பம் வந்திருக்குது கேட்டீங்களா? நமக்கு தான் துன்பம் வருது, அதெல்லாம் ஆண்டவர் மாற்றிடுவார். கவலைப்படாதுங்க, பயப்படாதுங்க, செடியா இருங்க, தெம்பா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஹல்லேலூயா. துன்பம் இன்பமாக மாறும் நாள் வருகிறது. ஹல்லேலூயா. ஆமா, பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் குறிப்பிடுகிறாரு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் படிக்கிற வேளையில நமக்கு ஒரு ஆறுதலின் வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3:12 அன்னியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஐயோ, தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவாங்களாமே? ஆமுங்க, அப்படியா? All who desire to live godly in Christ Jesus will suffer persecution. துன்பப்படுவார்களாமே? அப்பா இயேசப்பா, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நீங்கள் நடக்க மனதாயிருக்கிறீங்களா? உங்களுக்கு துன்பம் வரலாம். உங்க வீட்டிலிருந்தே வரலாம், அக்கம் பக்கத்திலிருந்தே வரலாம், வெளியிலிருந்தே வரலாம், வேற சபையிலிருந்தே வரலாம், வேற ஊழியக்காரர்கள் மூலம் வரலாம், துன்பம் வரலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஐயோ, தேவபக்தியாய் நடக்க மனதா இருக்கிறீங்களா? உங்களுக்கு மனசு இருக்கா தேவபக்தியாய் நடக்கணும் அப்படின்னு? துன்பம் வருமாமே. அப்ப என்ன நடக்குமா? துன்பம் நம்ம அப்படியே கலரை கொண்டு போயிருமா? போகாது. துன்பத்தை ஆண்டவர் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. ஒரு மாறுதலை ஏற்படுத்திக்கு நமக்கு ஆண்டவர் இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் கூட சொல்றாரு, அந்த 3:15 குறிப்பிடுகிறார் பாருங்க. 3:15 எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் என்கிறார். இவை எல்லாவற்றினும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். The Lord God delivered me from all these persecutions and afflictions. Hallelujah. I endured persecutions and afflictions. துன்பங்கள் உபத்திரங்கள் எல்லாம் சகிச்சேன்னு சொல்றார். துன்பங்களை சகித்தேன், ஆனா எல்லாவற்றிலும் என்னை விடுவித்தார், நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் கேட்டாதான் அவர் சங்கீதம் பாடி சொல்றாரு. 34ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே 34ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே நாம் படிக்கும் பொழுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்து
அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அப்படி எங்க இருக்கு? 19ஆம் வசனத்தில் இருக்கு. 34:19 சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். நிறைய துன்பம் எல்லாம் வருதாமே, ஆண்டவர் என்ன செய்வார்? விடுவிப்பார். அவசரப்படக்கூடாது. துன்பம் வந்தாலும் ஆண்டவர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. அதனால எனக்கு துன்பம் வந்து நான் ஆண்டவரை விட்டுட்டு போக மாட்டேன், ஆண்டவருக்கு அன்பை சந்தேகிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு என்ன துன்பம், என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யாரும் நான் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. என்னென்ன துன்பம் வந்தாலும் பரிசுத்தவான்கள் துன்பத்தின் பாதையில போயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமா, அது உண்மை. துன்பம் இருந்திருக்கிறது. தாவீதுக்கு துன்பம் இருந்திருக்கிறது. புதிய பாட்டில் பவுலுக்கு துன்பம் இருந்திருக்கிறது. இப்ப என்ன செய்யலாம்? இப்ப என்ன செய்யலாம்? அதிலிருந்து விடுவிப்பா. The Lord will deliver you from all your troubles and afflictions. Hallelujah. அதுவரை கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதனால ஆண்டவரோட அன்பை விட்டு நீ போயிடாத. அதுதான் சொல்லிட்டு நிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. போவீங்களா? போமாட்டோம். Glory to God. Hallelujah. நம்ம போக மாட்டோம்ல, போவீங்களா? போக மாட்டீங்க. உண்மைதானான்னு கேட்டோம், உண்மைதான். அல்லேலூயா. இன்பம் வந்தா போவீங்களா? போகக்கூடாது. இன்பம் வந்தாதான் நாங்க இயேசுநாதர்கிட்ட இருப்போம். இனிப்பா இனிப்பெல்லாம் கொடுப்பாங்களா உங்க சபையில? நாங்க வர்றோம். இங்க இனிப்பு இல்லை, புளிப்பு இல்லை. ஆனா ஆண்டவர் இயேசு அன்புள்ளவர் இங்கே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் துன்பம் எல்லாம் மாற்றிடுவாரு. துன்பம் எல்லாம் எப்படி மாறும்? இன்பமாக மாறிவிடும். அல்லேலூயா. அடுத்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவனே உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ. ஓ, பசி இருக்குதா? எனக்கு பசிக்குது. யாருக்காவது இதுவரையிலும் இத்தனை வருஷத்துல ஒருக்கா கூட பசியே வந்ததில்லைன்னு யாரா இருக்கிறீங்களா? இதுவரையிலும் எனக்கு ஒரு நாள் பசியே வந்ததில்லை அப்படி யாரா இருந்தா நீங்க கையை வைக்கலாம். உங்களுக்கு ஒரு பிரைஸ் தர போறேன். இதுவரை பசியே எனக்கு வந்ததில்லை. பசி வரலன்னா உனக்கு பயங்கர வியாதி இருக்குன்னு அர்த்தம். யூ ஆர் எ டிசீஸ்ட் பர்சன். நல்லா பசிக்குதா? அப்ப நோ ப்ராப்ளம், வீட்டுல போய் சாப்பிடுங்க. சரிதானா? ஆமா, பசிக்குது. ஆண்டவர் இயேசுக்கே பசி வந்திருக்குது. இயேசுக்கே பசி இருந்திருக்கு. சீஷர்கள் இப்ப பசிய சொல்லல. ஐயோ பசியா? ஆமா பசியத்தான் சொல்றோம். பசிய சொல்லலன்னு சொன்னது தப்புதான். பசியா? பசி இருந்தா ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க, எனக்கு சாப்பாடே போதிய அளவுக்கு இல்லை, ஃபேமின். பசியினால என்ன பண்றது? ஆண்டவருக்கு அன்பை விட்டு போக வேண்டியிருக்கு. எனக்கு நல்ல சாப்பாடு மட்டும் கொடுத்தீங்க, நான் இயேசுநாதரை விட்டு விலகவே மாட்டோங்க, அவருக்கு அன்பா இருப்பேங்க. அப்படியா? ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. சாப்பாடு இருந்தும் சாப்பிட முடியாம பசியா இருந்திருக்குது. ஆமா, ஊழியத்தின் நிமித்தம் பல இடத்துக்கு போறதுல கண்ட இடத்துல நம்ம சாப்பிடுற பழக்கம் இல்லை, பசியோடு வந்திருக்கோம். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களும் பசியா இருந்திருக்கிறாங்களாமே. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல படிச்சு பாருங்க. அவங்க பசியா இருந்ததுனால அவங்க போயிட்டு இருக்கிற வேலையில ஓய்வு நாளையில அந்த கோதுமை கதிரை முட்டிட்டு போனாங்கல்ல. இயேசுவின் சீஷர்கள் பசியா இருந்திருக்கிறார்கள். என்றைக்கும் அப்போ ஆண்டவர் அப்பத்தை வச்சு அற்புதம் செய்து அவர்களை எப்போதும் அவரு பசியே இல்லாம பாதுகாக்கல. Jesus was walking through the fields of grain on a Sabbath day. His followers were with him and they were hungry. So they began to pick the grain and eat it. அந்த தானியத்தை முடி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இயேசுவின் சீஷர்களுக்கு பசி வந்திருக்கு. எல்லா நாளும் அற்புதம், எல்லா நாளும் அப்பமும் அப்படி நினைச்சிடாதுங்க. பசி ஏற்படலாம். பசி வந்தா என்ன செய்யலாம்? நமக்கு பசி வந்துன்னா பொறுக்க முடியாதுங்க. பசி வந்தா கொஞ்சம் தண்ணியை குடிச்சு விடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி தண்ணியை குடிங்க. அதுக்காக ஆண்டவருக்கு அன்பை விட்டு போயிடாதுங்க. என்ன, நானும் வந்துகிட்டே இருக்கேன் இந்த சபைக்கு, எனக்கு போதிய அளவு ஆகாரம் இல்லை. ஐ லேக் ஃபுட்.
எனக்கு போதிய ஆகாரம் இல்லை, பசி. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பசியினால் வாடுகிறீர்களானா முதலாவது ஆண்டவருக்கு சொல்லுங்க, பிறகு எங்களுக்கு சொல்லுங்க. அவர் காட் இஸ் அலைவ் and we are also here to help you. நாங்களும் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். பசியினால் நீங்கள் வருந்த வேண்டாம். கர்த்தர் நீதிமானை பசியினால் வருந்த விட்டார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பசி, போதிய ஆகாரம் இல்லாதனால தானே பசி. அதனால நான் ஆண்டவர்கிட்ட இனிமேல் வர முடியாதுங்க, எனக்கு பசி. அதனால நான் இனிமேல் சபிக்க முடியாது. நீங்க ஒன்று செய்ய, பசி வந்தா ஆண்டவர் அண்டையிலே வாருங்கள், உங்கள் பசியை ஆற்றுவார். ஹல்லேலூயா. The Lord will feed you. ஆண்டவர் உங்களை போஷிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் பசியை தீர்ப்பார். அப்பம் அவர் அளிப்பார், ஆடை துணி கொடுப்பார். அப்பம் அவர் அளிப்பார். ஹல்லேலூயா. படிச்சிருக்கிறீங்களா பைபிள்ல 37 சங்கீதத்தில்? நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறது என் கண் காணவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமா, சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. ஹல்லேலூயா. இந்த பாரு, வயிறு பசியா இருக்குது, வீட்டில் உள்ள பானையை போட்டு உடைக்காது. புருஷர்களே, வெளியே வேலைக்கு போயிட்டு களைப்போடு பசியோடு வந்திருப்பீங்க. உங்க மனைவிமாரை நீங்க ரொம்ப அன்பு காட்டினால அவங்க நினைப்பாங்க, அம்மா புருஷன் அவர் அவரே சமைச்சு தருவாருன்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க கோபப்படாதுங்க, ஆத்திரப்படாதுங்க. நீங்க அன்பு வச்சிருக்கிறனால அந்த அன்பு நிமித்தம் நீங்க ஒரு அடுப்பு பற்ற வச்சு அவங்களுக்கு சமைச்சு நீங்க சாப்பிடுங்க. பசியினால கோபத்தை காட்டிடாதுங்க, அடிக்காதுங்க, உதச்சிடாதுங்க. அப்புறம் கிருபை நஷ்டப்பட்டு போயிடும், பரலோகத்துக்கு போக முடியாம ஆயிரும். பசியினால தான் எனக்கு ஆண்டவரே நேசிக்க முடியல. அப்படியா? நீங்க ஒரு காரியம் செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு போதிய சாப்பாடு கிடைக்கல, பசியினால எனக்கு ராத்திரி தூக்கம் வரல. ஆமா, அந்த வேதநாயக சாஸ்திரியாரு ஊழியத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு, தஞ்சையில வாழ்ந்தாருல்ல, ஊழியத்துக்கு போயிட்டு ராத்திரி வந்திருக்கிறார். 10 மணிக்கு மேல கதவை தட்டுறாரு. அவருடைய மனைவி பேர் மரியாள். மரியாள் இன்னும் கதவை தட்டுறாரு. கதவை திறந்தாப்புல, பிள்ளைகள் எல்லாம் தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்க ஐயா. சாப்பிட்டாங்களா? இல்லை ஐயா. அப்படியா? அவருக்கு வருத்தமா இருந்ததா? உடனே வாயில வந்தபடியே, என்ன கடவுளே உனக்கு கண்டிருக்கான்னு சொல்லல. அவர் வயலில் எடுத்தாரு, ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சாரு. ஆண்டவர் அப்பதான் அந்த பாட்டையை கொடுத்தாரு. வேற யாரோ பாடின பாட்டு இல்ல, நீங்களும் நானும் வேற யாரோ பாடின பாட்டு எல்லாம் பாடுறோம். அவர் பாடினார், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஹல்லேலூயா. பாட்டு பாடி முடியல, கதவுல ஒரு தட்டு கேக்குது, சவுண்டு கேக்குது. ஐயோ ஐயா, கதவு திறங்க ஐயா. என்ன? சரவாஜி மன்னனுடைய அரண்மனையிலிருந்து அங்கே சாப்பாடு வந்திருக்கிறது, தலை நிறைய ஒருவன் கொண்டு வந்திருக்கிறான். ஐயா கதவை திறங்க. வழியில டிராபிக்ல கொஞ்சம் நேராகி போச்சு, பிந்தி போச்சு. இன்றைக்கு மன்னருடைய பிறந்த நாள், ஐயாவுக்கு சாப்பாடு எல்லாம் தின்பண்டம் எல்லாம் கொடுத்து அனுப்பி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. மகிமை செலுத்துவோம். எனக்கு ஆகாரம் இல்லையா? ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், உன்னை போஷிப்பார். எலியாவின் தேவனவர், பாவங்களுக்கு கட்டளையிட்டவர், காலையிலும் மாலையிலும் சூடான அப்பம் இறைச்சியும் கொடுத்து தன்னுடைய ஊழியக்காரனை போஷித்த தேவன். ஹல்லேலூயா. உன்னை பசியினால வருந்த விட மாட்டார். எனக்கு பசியினால தான் ஆண்டவர்கிட்ட அன்பு இல்லைங்க. எனக்கு பசி வந்தாதான் எனக்கு ஆண்டவர்கிட்ட ரொம்ப அன்பு வந்துடும். ஆண்டவரே எனக்கு பசிக்குது. ஒரு காலத்துல ஒரு வீட்டில் நடந்த ஒரு செய்தியை சுருக்கமா சொல்லிடுறேன். அந்த அம்மா நல்ல அம்மா, பக்தி உள்ளவங்க, ஆண்டவர் நேசிக்கிறவங்க, நல்லா ஜோம் பண்றவங்க. அவங்க சாப்பாடு செய்யறதுக்கு லேட் ஆகி போச்சுதான் அந்த வீட்டில் உள்ள பிள்ளைங்க ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சாங்களா. பயங்கரமான பாட்டு. நான் அந்த பாட்டை கேட்டிருக்கிறேன். நான் அந்த ராகத்தையும் வேணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி நல்ல ராகம் கொடுத்து பாட்டேன். வயிறு பசிக்குதே ஜீவனும் போகுதே, வயிறு பசிக்குதே ஜீவனும் போகுதே. அந்த அம்மா அழுதுட்டாங்க. என் பிள்ளைங்க இப்படி பாடுறாங்களே. அம்மா கொஞ்சம் பிந்தி சமைச்சதுனால பிள்ளைங்களுக்கு பசி கூடி அப்படி அழுதுட்டாங்க. அவங்க இப்படி பாடிட்டாங்க, அம்மா அழுதுட்டாங்க.
அதுக்கப்புறம் அந்த அம்மா மனம் திரும்பிட்டாங்க. அந்த அம்மா மனம் திரும்பி அந்த பிள்ளைகளுக்கு சரியான வேளையில பிந்தாம சாப்பாடு சமைச்சு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. யூ மதர்ஸ், ஹவ் அபௌட் யூ? உங்க பிள்ளைங்க பசியினால அவங்க அழுது தூங்கி அதுக்கப்புறம் மெதுவா சரி பையன் பாப்பா தூங்கிட்ட, நம்ம நாளைக்கு கொடுத்துக்கிடுவோம் சாப்பாடு. ஒர்த்லெஸ் கிரீச்சர், நீ சரியில்லாத ஒரு ஜீவராசியா இருக்கிற. ஐ மஸ்ட் ஸ்கோல்ட் யூ. நான் உன்னை கடிந்து கொள்ளாம அப்புறம் யார் கடிந்து கொள்றது? நம்ம ஆண்டவர் போஷிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு வயசாகுது, எனக்கு யார் சாப்பாடு தருவா? என் பையன் சாப்பாடு தருவானோ தெரியல. இப்பவே அவன் என்ன கவனிக்கிறது இல்ல, இனி பொண்ணு கட்டின பிறவா கவனிக்க போறான். என் பொண்ணு இப்பவே ஒன்னும் செய்கிறா தாரா இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாலே வீட்டுல ஒரு சாப்பாடு கூட சரியா சமைக்கிறா இல்ல, சமைச்சாலும் அவளே தின்னு போடுறா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்க்கணும் பாஸ்டர், நீங்க ஜோம் பண்ணுங்க. சரி ஜோம் பண்ணுவோம், நீங்களும் ஈடுபடணும், கண்டிப்பா ஈடுபடுவோம். நீங்க நிச்சயத்துக்கு வரணும். வர்றோம். ஆமா, பாஸ்டர் மாப்பிள்ளைக்கு வீட்டு பாஸ்டர் ரேட்டா நாங்க பொண்ணு கொடுக்க மாட்டோம். மாப்பிள்ளை பிறகு இந்த சபையில தான் இருக்கணும். ஊழியஞ்சினாலும் பாஸ்டர் இந்த சபையில தான் இருக்கணும், அப்பதான் நாங்க பொண்ணு கொடுப்போம். சரி, ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயம் எல்லாம் நடந்துட்டா நடந்துட்டு நடந்து முடிஞ்ச உடனே பாஸ்டருக்கு காலம் ஒரு கடுத்துவா அப்படியே கடிச்சிட்டு 2 நாள் பயங்கர வலி. அவருக்கு கடுத்துவான்னா என்னன்னு தெரியாது. ஆனா அன்றைக்கு கிடைச்ச கடியில 2 நாள் வலி. அதுக்கப்புறம் திரும்ப அன்றைக்கு அவருக்கு காலில் தான் வலி ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அவருக்கு தலைக்கு வலி வந்தது. எப்படின்னா அவரு அந்த அம்மா மகன் பொண்ணு எல்லாம் கட்டுறப்புறம் சூப்பர் ஸ்டார், பியூட்டிஃபுல் சூப்பர் சினி ஸ்டாரா புருஷர் சொல்லிட்டாரு, இத பாரு எங்க அம்மா கிடக்குற, அவ தனியா சமைச்சு தின்னுட்டு போறா, நீ எனக்கு சமைச்சு கொடுத்துரு. நீ சமைச்சது என்னன்னு அவளுக்கு தெரியக்கூடாது எங்க அம்மாவுக்கு. நீ சமைச்சு முடிச்சதும் அந்த சட்டிப்பானை பாத்திரம் எல்லாம் கழுவி கவிச்சிடணும். கேட்டியா? அப்படியே நல்லபடியா இருக்கணும். சரிதானா? அவன் சரிதான். ஆண்டவரே, இந்த கொடுமையை யார்கிட்ட சொல்றது? இந்த கொடுமையை நான் உன்னிட்ட சொன்னேன்னா உன்னிட்ட சொல்ல முடியாது. அந்த அம்மாவுக்கு மாப்பிள்ளைகிட்ட நான் சொல்லவே முடியாது. அவளுக்கு மௌன்கிட்ட சொல்ல முடியுமா? இவர்கிட்டையும் சொல்ல முடியும். ஆண்டவர் தான் பார்க்கணும். ஆண்டவர் பார்த்தாரு, இந்த கொடுமையெல்லாம் நீ அனுபவிச்சது போதும், நீ என்கிட்ட வந்துருன்னு ஆண்டவர் கூப்பிட்டுக்கிட்டாரா? ஆமா, இதுவும் மாயதான். எனக்கும் அவன் எனக்கு சாப்பாடு தருவான், என் பொண்ணு எனக்கு சாப்பாடு தருவான். We don't expect anyone on the earth to feed us. Our God is alive. We serve a living God who fed Elijah the prophet. எலியாவை போஷித்த தேவன் எனக்கு இருக்கிறார், உனக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அம்மா நினைச்சது என் மகன் பொண்ணை கட்டிச்சு வந்து என் மருமக எனக்கு சாப்பாடு கொடுப்பான். It breaks my heart, gentleman. இது என்னுடைய உள்ளத்தை உடைத்த ஒரு காரியம். நான் சொல்லாமல் இருக்க என்னால் முடியவில்லை. மகன் போஷிப்பான், மருமகள் போஷிப்பாள், மகள் ஊட்டுவ சாப்பாடு சமைச்சு தருவார். நோ, we expect the living God to feed us. ஜீவனுள்ள தேவன் போஷிக்கும்படியாக அவரை எதிர்பார்த்து வாழுங்கள், உங்களை போஷிப்பார். ஹல்லேலூயா. பசியினாலே பட்டினியினாலே நான் ஆண்டவருக்கு அன்பை விட்டு நீங்குகிறவன் அல்ல. ஹல்லேலூயா. புல் பூண்டுமேயானாலும் புசித்திடுவோம், முன் வைத்த காலை பின் எடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா. என்ன கிடைச்சதோ எளிய ஆகாரம் நம்ம சாப்பிட்டு பழக்கம் தான், சாப்பிடுவோம். பசியா இருந்தாலும் ஆண்டவருக்கு அன்பை விட்டு மாற மாட்டோங்க. ஒருபோதும் இல்லை. நீங்க சொல்ல முடியுமா? ஆண்டவருக்கு அன்பை விட்டு பசி வந்தது, பட்டினியா இருக்க வேண்டிய வந்து, அதனால நான் விலகுவேன், அப்படி ஒரு பேச்சுக்கு இப்பொழுது இடமே இல்லை. ஹல்லேலூயா. அடுத்து பசியோ பட்டினியோ நிர்வாணமோ, ஐயோ அப்படி ஒண்ணு இருக்குதா? 1 கொரிந்தியர் 4:11 பவுல் சொல்றாரு, நானும் எனக்கு கூட இருந்தவங்களும் நிர்வாணமா இருந்தோம், போதிய வஸ்திரம் இல்லாம இருந்திருக்கிறாங்க. பவுலும் கூட இருந்தவங்களும், அது தெரியுமா? இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளுமாய் இருக்கிறோம். மை குட்னஸ். ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் அவரோடு கூட இருந்த உடன் ஊழியக்காரர்களுக்கும் they did not have enough dress to wear. நம்ம மிஷனரி பணித்தளத்துக்கு ஏன் நாம் துணிமணிகளை அனுப்புகிறோம்? அங்கே ஆண்டவரை பின்பற்ற வந்திருக்கிறவர்களுக்கு போதிய வஸ்திரம் இல்லை. ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு 1 மாதம் போடுறாங்க. நம்ம அதனால தான் மிஷனரி பணித்தளத்துக்கு 8 பெட்டி அனுப்பியாச்சு, இன்னும் அனுப்ப போகிறோம். ஹல்லேலூயா. போதிய வஸ்திரம் இல்லை, அதனால தாங்க எனக்கு சபைக்கு வர முடியல. அப்படியா? நீங்க கவலைப்படாங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, உனக்கு ஆண்டவரை ஆராதிக்க வருவதற்கு போதிய வஸ்திரம் இல்லையா? சகோதரரே, I am here to give you my shirt. எனக்கு ஷர்ட் உனக்கு தரேன், வாங்கி போடு, நான் தரேன். I am ready. உனக்கு சட்டை போட்டுட்டு வாரக்கு சபைக்கு வாரக்கு சட்டை இல்லைன்னு சொன்னா நான் தரேன்னு சொல்றேன். ஆமா, you have no saree to wear, you have no chudidar to wear. We are alive.
we will give you. சபைக்கு வர்றதுக்கு உனக்கு ட்ரெஸ் இல்லையா? வா இயேசுவண்டை வா, உனக்கு ட்ரெஸ். ஹல்லேலூயா. நேசமணி என்னும் விசுவாசி ரட்சிக்கப்படுக்கு முன்னால குடிச்சுக்கிட்டு ரோட்ல உருண்டுட்டு இருந்தாரு. 30 ரூபாய் டெய்லி சம்பளம், 20 ரூபாய் குடிச்சு உருளுவாரு, 10 ரூபாய் மடியில வச்சிருப்பாரு, அதுவும் கீழே விழுந்துரும். 6 பொம்பளை பிள்ளைகள், போதிய வஸ்திரம் இல்லை அந்த பிள்ளைகளுக்கு, கிழிஞ்சு போன அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தாளுங்க. நான் ஒரு நாள் பார்த்து சொன்னேன், நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வாருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்று மாலை வேளையிலே நான் சென்னைக்கு பைபிள் காலேஜ் புறப்படுகிற நாள் எங்க அப்பாட்ட சொன்னேன், அந்த 2 பொம்பளை பிள்ளைகள் வந்திருக்கிறாளுங்க, அவளுக்கு கிழிஞ்ச அழுக்கு ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, நீங்க பாத்துக்கிடுங்க. எங்க அப்பா புதிய ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. அந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய சபைக்கு ஒழுங்காய் வந்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், கல்யாணம் ஆச்சு, புருஷன்மார் ரட்சிக்கப்பட்டார்கள், இன்று குடும்பமாக கர்த்தரை சேவிக்கிறார்கள். ஹல்லேலூயா. எனக்கு ட்ரெஸ் இல்ல, அதனால எனக்கு வர முடியல, எனக்கு ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்க முடியல. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. எனக்கு போதிய வஸ்திரம் இல்லாட்டார். நான் உண்மையை சொல்கிறேன். அப்போஸ்தலர் PM சாமுவேல் இந்திய பெந்தேகோஸ்தே சபையினுடைய சாவகர், அவருக்கு போதிய வஸ்திரம் இல்லாமல் இருந்திருக்கிற கேரளாவில இருந்து ஆண்டவர் ஆந்திராவுக்கு போக சொன்னார். அவருக்கு டபுள் வேஷ்டி உண்டா, அது ஒரு வேஷ்டி, நல்ல வேஷ்டி, சரியா? அவருக்கு மனைவிக்கு ஒரே ஒரு சேலை, அதை வச்சு எவ்வளோ நாட்கள் அந்த ட்ரெஸ்ல தான் இருந்திருக்கிறாங்க. அவருடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் போய் மயக்காடிச்சு விழுந்திருக்கிறாங்க, அங்க இருந்து தண்ணியை கொடுத்து தூக்கிட்டு வருவாங்களாம். அவர் இவ்வளவு நாள் அழுதிருக்கிறார், ஆனாலும் அவருடைய ஊழியத்தில் பின்னடைவு ஏற்படவில்லை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகல்ல. ஒரு நாள் ஏலூர், ஆந்திரா ஏலூர் என்கிற டவுன்ல அவர் பிரசங்கம் பண்ண சொன்னாராம், I am a rich man in Andhra Pradesh, the third rich man. ஆந்திராவிலே நான் ஒரு பணக்காரனா இருக்கிறேன், 3வது பணக்காரன் சொன்னாராம் அப்போஸ்தலர் PM சாமுவேல். அப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார், ஊழியர்களை ஆசீர்வதித்தார். பசினால நான் ஆண்டவருக்கு அன்பை விட்டு போயிட்டேன், எனக்கு போதிய ட்ரெஸ் இல்ல. திருப்பி சொல்கிறேன், உனக்கு உன் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் இல்லையா? We are alive, my God is alive, we will give you. Hallelujah. அதுக்காக நீ வரலன்னு சொல்ற பேச்சுக்கே இங்க இடமில்லை. ஹல்லேலூயா. அடுத்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு நாசம், மோசம், பெரில்னா இயற்கை சீற்றம், எதிர்பாராத சேதம், நஷ்டம் ஏற்பட்டுமானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரையிலும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் பிரயாணத்தில் மெலித்தா தீவுல வச்சு ஒரு பெரிய காற்று வீசினது. யூரோக்ளித்தோன் என்கிற ஒரு காற்று, புயல் காற்று வீசி கப்பல் உடைஞ்சி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிடுச்சு. பவுல் அதோட பெட்டியை கட்டிட்டு இனிமேல் ஆண்டவரை பின்பற்ற முடியாதுன்னு ஒதுங்கிடல. கப்பல் சேதம், நேச்சுரல் கலாமிட்டிஸ் மே கம், இயற்கையின் சீற்றத்தினால வீட்டில் உள்ள கூரை போயிருக்கலாம், வீடு சாஞ்சிருக்கலாம். என்ன வந்தாலும், என்ன சேதம் வந்தாலும், என்ன நஷ்டம் வந்தாலும், நாசம் வந்தாலும், மோசம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நாங்கள் விலக மாட்டோம். ஹல்லேலூயா. அம்மா புயல் வந்தது, உங்க வீட்டு கூரையை தூக்கிட்டு போச்சு, ஊரெல்லாம் சொல்லிட்டானுங்க, இங்க சபையில உள்ளது எல்லாம் கொண்டு போயிரும். ஒண்ணும் கொண்டு போகல, ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆமா, இயற்கையினால உங்களுக்கு நஷ்டங்கள், பாதிப்புகள் வந்தா கூட ஆண்டவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு வீட பாருங்க, நான் ஆண்டவரை சேவித்தேன், எனக்கு வீட்டுல கூரை எல்லாம் போயிடுச்சு, கூரை ஒண்ணும் இல்லை, எனக்கு வீடு சாஞ்சு போச்சு, நான் சபைக்கே வரமாட்டேன். அப்படி சேவைக்கூடாது. ஆண்டவருடைய அன்பிலே நான் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. நான் எதிர்பாராத காரியங்கள், நாச மோசங்கள் வந்தாலும் அவருடைய அன்பை விட்டு நான் விலக மாட்டேன். ஹல்லேலூயா. கடைசியில் என்ன சொல்றாரு? பட்டயமோ சோட், பட்டயம் தான் வந்தாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு நான் விலக மாட்டேன். நீங்க அப்படி எத்தனை பேர் இதுவரையிலும் நீங்க பாஸ் வாங்கிட்டீங்க? இவை எல்லாவற்றிலும், in all these things we claim victory. Hallelujah. இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டீங்க. பட்டயமோ, இப்ப உங்களை கொல்ல போறாங்க, உங்களை சிரச்சேதம் பண்ண போறாங்க, காலி பண்ண போறாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஐயோ, எனக்கு இந்த இயேசு வேண்டாங்க, நான் உங்க கூட வந்துடுறேங்க, நான் உங்க நாமமே போட்டுறேங்க, பட்டையை போட்டுறேன், சுடத்தை குளிச்சிரு, சாப்பிடாணி போட்டுறேன். ஐயோ, இந்த பேச்சுக்கு இங்க இடம் கிடையாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சேனை வீரர்கள் நாம். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பவுல் சொல்றாரு, பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில்
யாக்கோபு சிரச்சேதம் பண்ணப்பட்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு ஏரோது ராஜா துன்பப்படுத்தினான். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். There may come death. Nothing can separate us from the love of God. மரணம் பிரிக்குமா? கொன்னுடுவோம், வச்சிருவோம், அழிச்சிருவோம். Nothing can separate us. Hallelujah. சாவு தான் வரப்போகுது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சாகத்தான் போறோம். அப்ப இயேசுவுக்காக மரித்தார். பரலோகம் போயிடலாம்ல. இயேசுவுக்காக மரித்தா ஒரு பிரிவிலேஜ் இருக்கு, சிராக்கி இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அதனால யார்கிட்டயா சண்டை போட்டு அடி வாங்கி சாகாதுங்க, அதையும் சொல்லிடுறேன். இயேசுவுக்காக மரித்தால் 1000 வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசுதாமே. 1000 வருஷம் அரசாட்சியில பங்கு கிடைக்கும். அதனாலதான் எனக்கு மனசுல ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதனால நான் யார்கிட்டையும் சண்டை போட போகல. நமக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திக்கிடுவோம். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை என்னன்னா பரலோகத்துக்கு போகணும்னு மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆசை பரலோகத்துக்கு போகணும். எனக்கு ஆசை என்னன்னா அந்த 1000 வருஷ அரசாட்சியில நமக்கு ஒரு பங்கு வேணும். இப்ப என்ன செய்யலாம்? பட்டயமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது. அறிவாளோ, கத்தியோ, ஈட்டியோ, துப்பாக்கியோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது. எல்லாம் கையை தூங்குங்கடா. இப்ப சுட போறோம் உங்களை எல்லாரும் சுட போறோம். இப்ப பாரு, இப்ப துப்பாக்கி கொண்டு வந்தாச்சு, ஸ்டன் கன் வந்தாச்சு, அடி கட்ட அடி. யாரெல்லாம் தப்பணுமோ வெளியே போயிரு. ஒரு நாள் ஒருத்தன் வருவான், 2 பேர் வருவான். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு நானும் பார்க்கத்தான் போறேன். shall I make an arrangement as such one day? நான் ஒரு நாள் அப்படி ஒரு ஒழுங்கு பண்ணட்டா? ஐயோ எங்களை கொல்லுக்கு துப்பாக்கி கொண்டு வர சொல்ல போறாரா? இல்ல, அங்க ஒரு பாஸ்டர் ஒரு நாள் செஞ்சாரா. உண்மையிலேயே சொல்றேன், அங்க ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டில் ஒரு பாஸ்டர் உண்மையா ஆண்டவரை பின்பற்றல அஞ்சுக்கிடுவோம்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரா, 2 பேரை ஏற்பாடு பண்ணி அந்த அந்த கம்யூனிஸ்ட் போர் வீரர்களுடைய யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு துப்பாக்கி கொண்டு வந்திருந்தாங்களா. அப்ப அந்த சபையில் உள்ளவங்களை பார்த்து சொன்னாங்களா, இந்த பாதையில ஒரு பைபிளை வச்சிருக்கிறேன், இந்த பைபிள்ல காரி உமிழ்ந்து துப்பிட்டு போறவன் எல்லாம் தப்பலாம், எவனாவது துப்பாம நின்னான்னா அவனை துப்பாக்கியால போய் சுடுவான். எல்லா ஆண்களும் பெண்களும் என்ன பண்ணிட்டாங்க, துப்பிட்டே போயிட்டாங்க. ஒரு வாலிப பிள்ளை மட்டும் அந்த துப்புனதை எல்லாத்தையும் அவ துணி அந்த சேலை எடுத்து அழகா தொடிச்சு அந்த பைபிளை முத்தமிட்டாளாம். நடந்த உண்மை சம்பவம். அந்த துப்பாக்கியை கொண்டு வந்த போர் வீரர்கள் துப்பாக்கி கீழே போட்டுட்டு அழுதாங்களாம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினார்கள். நீதான் உண்மையான தேவனுடைய பிள்ளை, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். இந்த சபையில உண்மையா எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு அறிகிறதுக்கு தான் இந்த யூனிஃபார்ம் இந்த துப்பாக்கியில வந்தோன்னு சொன்னாங்களா. Only one girl stayed back. How about you? Can you say that I will be that girl? அந்த பொண்ணாக நான் இருப்பேன் நீ சொல்ல முடியுமா? If you are there to say so, raise your hand now. உன கையை உயர்த்தலாம். அந்த பொண்ணாக உயிரே போக வந்தாலும் சபைக்குள்ள வந்தே உங்களை எல்லாரும் கொல்லுவேன்னு எவராது என்னைக்கு வந்தார், இயேசுவுக்காக நான் உயிரே கொடுப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்களா தம்பி? நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்கள் தேவாவியை பெற்றிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு மரணம் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. We are prepared to face death at any time. Hallelujah. We are very bold people. We are zealous people. நாங்கள் கோழைகள் அல்ல, நாம் தேவ வைராக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. நீங்க நிப்பீங்களா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா? Shall we bow down our heads in prayer? தலை வணங்குவோமா? முழங்கால். Shall we kneel down? முழங்கால் படிடுவோமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு வியாகுலமோ? ஹல்லேலூயா. வியாகுலம் பிரிக்க முடியாதாமே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துன்பம் பிரிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பசி பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு போதிய வஸ்திரம் இல்லாமல் பிரிக்க முடியாது. நாசமோசம் ஏற்பட்டாலும் உயிரே போக வேண்டியது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. Are you? ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்றியா? இப்பவே சொல்றியா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறியா? என்னுடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, wherever you may be, can you give your life to Jesus today? Can you allow your heart to be filled with the love of Christ? இயேசுவின் அன்பினால் உன் உள்ள நிரப்பப்பட இடம் கொடுப்பாயா? ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு உள்ளமும் நிரப்பப்படட்டும் அப்பா. உம்முடைய அன்பை விட்டு வியாகுலமோ, துன்பமோ, நாசமோசமோ, பசியோ, பட்டினியோ, பட்டயமோ
பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறாரே, அப்படிப்பட்ட வீரர்களை, தளபதிகளை எழுப்பும். அப்படிப்பட்ட வைராக்கியம் உடையவர்கள் எழும்பட்டும். நம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் தேவனை கிரியை செய்து மகிமைப்படும். கிறிஸ்துவுக்காக ஒரு பெரிய சேனை